அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். யாரும் இன்வால்வ் ஆனதில்லை. இதுவரைக்கும் திமுகவும் திமுக சார்ந்த முன்னாள் அமைச்சர்களும் திமுக சார்ந்த ஸ்டாலின் அவர்களும் அவருடைய தலைவர் ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி டைரக்ஷன் பேர் தான் இந்த அனைத்து குதிரை பேரும் நடந்துட்டு இருக்கு. அதற்கான ஆதாரத்துடன் இன்று பலர் கைது செய்யப்பட்டு வர்றாங்க. அந்த குதிரை பேரத்தை எங்களுடைய எம்எல்ஏக்களே பர்ச்சேஸ் பண்ற வேலையை செய்தது ஸ்டாலினும் அவருடைய டைரக்ஷன் பேர்ல செந்தில் பாலாஜி சார்ந்த நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கார்கள். இன்னும் பலர் அதுமான வேலையை செஞ்சுட்டு வராங்க. இதை தான் நாங்கள் அன்னைக்கும் சொல்லிருக்கோம், 40 நாட்கள் சொல்லிருக்கோம். ஒன்னே ஒரு கேள்வி, எந்த தைரியத்தில் ஸ்டாலின் அவர்கள் 30 நாட்கள் தான் இந்த அரசு இருக்கும் எந்த தைரியத்தில் சொன்னார்? அதான் நாங்க ஒன்னே ஒன்று கேட்கிறோம். 30 நாட்கள்ல கடந்த 40 நாள் இப்ப தேர்தல் முடிஞ்சு இந்த அரசு பொறுப்பேற்று 40 நாள் ஆச்சு. இந்த 40 நாள்ல இந்த எந்த தைரியத்தில் சொல்றாரு ஸ்டாலின்? என்ன இந்த 40 நாள்ல அவர் பயங்கரமான ஒரு மக்களுடைய நன்மதிக்கு பெற்று மிகப்பெரிய மாபெரும் தலைவர் ஆயிட்டார் ஸ்டாலின். 5 வருஷமா முதல்வர் இருந்து உங்களால உங்களுடைய தொகுதியிலே ஜெயிக்க முடியல. அப்ப இந்த 30 நாள்ல நீங்க மாபெரும் தலைவர் ஆயிட்டீங்களா ஸ்டாலின்? இல்ல ஒன்னும் பண்ணல. நான் 5 வருஷமா இருந்த உங்க மேல நன்மதிப்பு தான் உங்களுடைய கொளத்தூர் தொகுதியிலே மக்கள் காட்டிட்டாங்க. அப்ப இந்த 30 நாள்ல இந்த அரசு கவிழும்னு நீங்க எப்படி சொன்னீங்க? எந்த தைரியத்தை சொன்னீங்க? பர்ச்சேஸ் பண்ற கெப்பாசிட்டி வச்சு தானே சொன்னீங்க. நீங்க எங்களுடைய எம்எல்ஏக்களே நாங்க 40 கோடி 50 கோடி தூர்த்து பர்ச்சேஸ் பண்ணும் தைரியத்தில் தானே சொன்னீங்க. அப்புறம் என்ன தைரியத்தை சொன்னாரு? ஸ்டாலினுக்குன்னு ஒரு ஆளுமை இந்த 30 நாள்ல புதுசா வந்துருச்சா? இல்ல மாபெரும் தலைவர் ஆயிட்டாரா? அவர் சொன்னதற்கான அர்த்தம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போறோம், நாங்கள் 40 கோடி 50 கோடிக்கு பேரம் பேசிட்டு இருக்கோன்றத மனதில் வைத்து அந்த தைரியத்தில் மட்டும்தான் ஸ்டாலின் சொன்னார். அது கண்டிப்பா நடைபெறாது. எங்கள் எம்எல்ஏ யாரையும் கிட்ட கூட நெருங்க முடியாது. நெருங்கினால் இப்ப என்ன மாதிரியான ஒருத்தர் ஆதாரபூர்வம் மாட்டினாங்களோ அதே மாதிரி எல்லாரும் மாட்டுவார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. குதிரை பேரம் திரும்பவும் சொல்றோம் இங்க பாருங்க, திரும்பவும் சொல்றோம், நாங்கள் எந்த குதிரை பேரத்தில் ஈடுபடவும் மாட்டோம். அதற்கான தேவையும் இல்லை. இன்னைக்கு விட்டாலும் நாங்கள் தேர்தலை சந்திப்போம். மக்கள் 100% எங்களோட இருக்காங்க. இன்னைக்கு விட்டால் நாங்கள் தேர்தலை சந்திப்போம். ஆனால் ஸ்டாலினும் எடப்பாடியும் தான் குறுக்கு வழியில் இன்னைக்கு ஆட்சியை கைப்பற்ற நினைக்கிறாங்க. அது ஒரு காலத்தில் நடக்காது. 100% நாங்கள் இன்னைக்கு விட்டாலும் தாங்கள் தேர்தல் சந்திக்க மக்கள் 100% எங்களுக்கு வாக்களிக்க தயாராக இருக்காங்க. இது எங்களுக்கு தேவையும் அக்யூஸ்டோட அட்வொகேட் எல்லாம் அப்படிதாங்க பேசுவாங்க. அப்புறம் அக்யூஸ்டோட அட்வொகேட் எல்லாரும் போய் அவங்க சம்பந்தப்பட்ட அவங்களுடைய அக்யூஸ்ட் அவங்க சார்பாக வாதாடுறப்ப இப்படிதான் வாதாடுவாங்க. ஆனால் ஆதாரம் இல்லாமல் யாரையாவது கைது செய்ய முடியுமா? அவர்கள் பேரம் பேசாமல் இந்த நடவடிக்கை எல்லாம் போலீசார் செய்ய முடியுமா? இதெல்லாம் கோர்ட்ல கண்டிப்பா சார்ஜ் ஷீட்ல சமர்ப்பிப்பாங்கல்ல. ஆதாரம் இல்லாமல் யாரையும் கைது செய்ய முடியாது. அக்யூஸ்ட் சார்பாக கைது செய்யப்பட்ட நபர்கள் சார்பாக ஆஜராக வழக்கறிஞர்கள் அவர்கள் சார்பாக வாதாடம் தான் செய்வார்கள். அதற்கு உள்ள கோர்ட்ல என்ன எடுத்துக்கான்னு இருக்குல்ல, இதெல்லாம் கேட்டுதானே நீதிபதி அவர் ரிமாண்டுக்கு பண்ணாங்க. எல்லாம் கேட்டுதான் ரிமாண்ட் பண்ணாங்க. இப்ப எதுக்கு போய் ஒரு சில பேர்லாம் அதுல சம்பந்தம் இல்லாம ஒரு சில பேர் ஆன்டிசிபேட்டரி பெயில் போய் நிக்கிறாங்க, ஏவி போட்டு நிக்கிறாங்கல்ல. எதுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் போறாங்க? உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னா எதுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் போறீங்க? ஆதாரம் இல்லைன்னா எதுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் போறீங்க? உங்க மேல குற்றம் இல்லைன்னா எதுக்கு போறீங்க? எந்த இதுவும் அரசு நியாயமாக நேர்மையா நடந்துட்டு வருது. இந்த குற்றச்செயல் புரியணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே திமுகவை சார்ந்தவங்க தான் எங்களுடைய எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறாங்க. ஆரம்பிக்கப்பட்ட இயக்கமானது வேற ஏதாவது கேள்வி கரூர் விவகாரம் சம்பந்தமாக பல இடங்கள்ல பல தேர்தல் பிரச்சாரங்கள்ல அனைத்தும் நாங்கள் பேசியிருக்கோம். கரூர் விவகாரம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியும். கரூர் சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ப நாங்க ஒன்னும் சொல்லலையா? இப்ப இதே இதுல பாரதிய ஜனதா கட்சியோடைய உள்துறை அமைச்சர் வச்சுக்கிட்டு தானே நயினா நாயகன் சொன்னாரு. என்ன சொன்னாரு? இந்த கொலையை செய்தது 41 பேருடைய மரணத்திற்கு காரணம் செந்தில் பாலாஜின்னு அப்ப இருந்து சொன்னாரா இல்லையா? யார்? நயினா நாயகன் தான் சொன்னாரு. அப்ப உள்துறை அமைச்சர் பத்தி தான் சொன்னாரு. நாங்கள் மட்டும் சொல்லவில்லையா? எல்லாரும் சொன்னதானே சொல்றோம். அப்ப இருந்த உள்துறை சார்ந்த ஒன்றிய அமைச்சர் சார்ந்த அனைவரும் இங்க எம்பிக்கள் குழு என்ன சொன்னாங்க? எம்பிக்கள் குழு என்ன சொன்னாங்க? அப்ப இப்ப இருக்கிற ஒன்றிய நிதியமைச்சர் என்ன சொன்னாங்க? அவங்க சொல்றதானே. இது கரூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நாங்கள் கண்டிப்பாக என்ன நடந்ததுன்னு தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும். நாங்கள் அது சம்பந்தமாக நிறைய நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்திலும் பேசியிருக்கிறோம். அதை சுட்டிக்காட்டி பேசுறதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. இல்ல அவதூறு வழக்குகள் வேற. ஒருத்தருடைய தனிப்பட்ட விவகாரங்களை, தனிப்பட்ட குடும்பத்தை பற்றியும் அவங்களுடைய குடும்பத்தினர் பற்றியும் ஒருமையிலும் கேவலமாக எவ்வளவு மோசமாக பேச முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக பேசியிருக்கார் அனிதா ராதாகிருஷ்ணன். சாதாரணமா அவர் பேசுறத இப்ப பேசுறவங்க எல்லாரும் அவங்களுடைய வீட்டுல போட்டு காட்டுங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் இப்படி பேசியிருக்காரு, இது ஒத்துக்க முடியுமா?
சொல்லி அனிதா ராதாகிருஷ்ணன் பேசின விஷயங்கள் சாதாரணமாக எந்த மனிதர்களாலும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அதற்கு கண்டிப்பாக வழக்கு சட்டப்பூர்வமாக கடுமையான வழக்குகள் வரதான் செய்யும். அவர் பேசின விஷயங்கள் யாராவது ஒருத்தர் வீட்டில் போட்டு அவங்க குடும்பத்தோடு போட்டு கேட்டு பாருங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினது கரெக்டானு கேட்டு பாருங்க. அவருடைய பேசலாமான்னு கேட்டு பாருங்க. யாருக்கும் சாதாரண யாரை பற்றியும் அப்படி பேசக்கூடிய அதிகாரம் யாருக்குமே கிடையாது. அப்ப இவர் முதல்வர் பத்தி பேசியிருக்கிறார். அதுக்கு சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க தான் செய்யும். மத்திய அரசாங்கம் கவர்னர் மூலமா இந்த அரசுக்கு ஏதேனும் அழுத்தம் கொடுக்க முயற்சிக்கிறதா? எந்த அழுத்தத்திற்கும் இந்த அரசு அடிபணியாது. கவர்னரோ யாருமோ யாருக்கும் அடிபணியாது. யாருக்கும் காம்ப்ரமைஸும் செய்ய மாட்டார் எங்களுடைய முதல்வர், நம்மளுடைய முதல்வர். யாருக்கும் காம்ப்ரமைஸும் செய்ய மாட்டார், யாருக்கும் அடிபணிய மாட்டார், யாருக்கும் வளைஞ்சு கொடுத்து இங்க ஆட்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்னைக்கும் அவருடைய ஸ்டாண்ட்ல நம்மளுடைய முதல்வர் அண்ணன் விஜய் அவருடைய ஸ்டாண்ட்ல என்னைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். அதனால ஒரு விஷயம் இல்ல அதான் எல்லாருக்கும் சொல்லியாச்சு. அதான் நாங்க சொல்லிக்கிட்டோமே, அரசோட ஸ்டாண்ட் தான் சொல்லியாச்சு. எல்லாவற்றிற்கும் சிஎம் ரியாக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் இங்கேயே இல்ல கவர்னர் இறங்குறதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. இதெல்லாம் இங்கேயே கண்டிக்கப்பட்டு விட்டுச்சு. தேவையான பொழுது அனைத்திற்கும் எங்க தேவையோ கண்டிப்பா பேசுவார். எல்லாத்துக்கும் முதல்வர் உடனடியாக தேவையான உத்தரவுகளை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் அங்கங்க தேவையான இடத்துல நாங்களும் அதான் சொல்லியிருக்கேன். வைகை அணையை போய் பார்வையிட்டு 3 வாரம் ஆச்சு. அதுக்கு உடனடியாக இப்ப அந்த அரசு பொறுப்பேற்ற 40 நாட்கள்ல 3 வாரத்துக்கு முன்னாடியே அதை பார்வையிட்டு அதுக்கு தேவையான அனைத்து அனுமதிகளையும் பெற, தூர்வாரும் அனுமதிகளையும் பெற 70-80 வருடங்களுக்கு அப்புறம் அந்த வைகை ஆறு கொண்டு வரப்பட்ட பிறகு இப்பதான் தூர்வாரும் பணிகளே முன்னெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதற்கான அனைத்து கோப்புகளும் அனுப்பப்பட்டிருக்கு. அந்தந்த துறைக்கு அனுப்பப்படும். பினான்ஸுக்கு தேவையான அனுப்பப்பட்டிருக்கு, ஒன்றிய அரசுக்கு தேவையான சுற்றுச்சூழல் அனுமதிக்கு அனுப்பப்பட்டிருக்கு. எல்லாம் வந்தவுடன் உடனடியாக தூர்வாரப்படும். எல்லாம் அனைத்து வேலையும் துவங்கியாச்சு. இதுக்கு மேல என்ன செய்யணும்? அந்த மாதிரி எதுவும் இல்லை. இதெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டு. அதெல்லாம் ஏற்கனவே கொடுத்திருக்காங்க. பொய்யான குற்றச்சாட்டு. மேல பெரிய நம்பிக்கை வைத்து முதலமைச்சர் பதவி முறைய வந்திருக்கீங்க. ஆனா ஊழல் குற்றச்சாட்டுகளுடைய அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற தொடர்ந்து சேர்க்கிறீங்களே. பெரிய தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான இப்ப எங்க எம்எல்ஏக்கள் அங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தர் முடியும் 500 பேர் 1000 பேர் ஒவ்வொரு நாளும் இணைஞ்சிட்டே தான் வராங்க. யாரெல்லாம் ஸ்டாலின் தலைமை ஏற்றுக்கொள்ள முடியலையோ, யாரெல்லாம் எடப்பாடி தலைமை ஏற்றுக்கொள்ள முடியும் சேர்ந்துட்டு தான் இருக்காங்க. எந்த இடத்துல திரும்பவும் சொல்றோம், எங்களுடைய தலைவருடைய பாலிசியில, எங்களுடைய முதலமைச்சருடைய பாலிசியில எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகும். ஊழல் வழக்கு